எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைய தியான வசனமாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போஸ்தலனாகிய பவுல் நிதானித்து அறிந்து சொல்கிறார். விசுவாசத்தினால் அப்போஸ்தலர்களால் இப்படிப்பட்ட நீதியான தீர்ப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. விசுவாசத்தினால் நாம் இவைகளை பகுத்து அறிய வேண்டியது அவசியம். நாம் எப்பொழுதும் அநித்தியமான காரியங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நித்தியமானவைகள் காணப்படாதவைகளாக இருந்தாலும் அவைகளையே விசுவாசத்தோடு நோக்கி பார்க்க வேண்டும். இவைகளை தெளிவாக பார்க்கும்படி நம்முடைய மனக்கண்கள் பிரகாசமுள்ளதாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள்? மதிப்பில்லாத அநித்தியமானவைகளை பற்றியதா, இல்லை மதிப்புள்ள நித்தியமானவைகளா? கண் தெரியாதவர்களிடத்தில் சில ரூபாய் நோட்டுகளை கொடுத்தால் அந்த ரூபாய் நோட்டுகளின் மதிப்பு அவர்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதுபோல 2 வயது குழந்தைகளிடம் விலை உயர்ந்த பொருட்களை கொடுத்தால் அந்த குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்கள், இதை நாம் ஒன்றும் செய்யக்கூடாது என்பது தெரியுமா? தெரியாது. இப்படித்தான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களாகி நாம் விலை உயர்ந்த காரியங்களை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாமல், செய்வது இன்னதென்று தெரியாமல் காணப்படுகிறோம். சரியான முறையில் யோசித்து செயல்படவில்லை என்றால் வாழ்க்கையே வீணாய் போய்விடும். ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது ஆவிக்குரிய குருடராகத்தான் பிறக்கிறார்கள். உலகம், உயர்வு, ஐஸ்வர்யம், மதிப்பு, மரியாதை, புகழ், இவைகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்குரிய இன்பங்களை குறித்தே தேடுகிறார்கள். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 16:26 சொல்வதை பார்க்கிறோம். நாம் பெற்ற ரட்சிப்பு குறித்து சந்தோஷமாக பாடல்கள் பாடி ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். நித்தியமானவர்களை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருந்தால் எல்லா காரியங்களும் வீணாய் போய்விடும். உள்ளார்ந்த மனிதன் புதிதாக்கப்பட்டு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். கண்களிலே வெண்படலம் படருமானால் பார்வை மங்கிவிடும். அதை சரிப்படுத்தப்படாவிட்டால் கண்கள் குருடாகும் அபாயம் உண்டு. நம்முடைய சரீர கண்களுக்கு இப்படி கவனம் தேவை என்றால் காணப்படாதவைகளை காண்பதற்கு நமது ஆவிக்குரிய கண்களுக்கு எவ்வளவு கவனம் தேவை? ஆவிக்குரிய கண்கள் என்றால் வார்த்தையின் அடிப்படையில் காணும் விசுவாச கண்கள். அது அழிந்து போகும் காரியத்தை பார்க்காது, என்றும் நிலைத்திருக்கிற நித்தியத்தையே நோக்கி பார்க்கும். இந்த ஆவிக்குரிய குருட்டுத்தன்மைக்கு நமது பாவ நிலையே காரணம். தன் துயரங்களில் எல்லாம் எப்போதும் நித்தியத்தோடு ஒப்பிட்டு பார்த்து தனது ஆவிக்குரிய கண்களை எப்பொழுதும் பாதுகாத்து கொண்டார் அப்போஸ்தலனாகிய பவுல். நமது கண்களை நித்தியத்துக்கு நேராக திருப்புவோம். இப்பொழுதே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனோடு சரியான உறவை சீராக்கி கொண்டு ஆவிக்குரிய கண்களை சரிபார்த்து கொள்வோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 எழுதப்பட்டுள்ளது. ஆண்டவரே, நித்திய வாழ்விற்கு நேராக எங்களை நடத்தும். எங்கள் ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை நீக்கி எங்களுக்கு பலந்தாரும் என்று ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ளாகிய நல்ல பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, எங்கள் மனக்கண்களை நீ திறக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிகள் நாம் மகிமையாக உமக்கு அளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.